செல்வராஜ் போன்ல முருகன் கிட்ட சொல்றாரு, அப்பனும் மகனும் வர்றீங்க, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறீங்க. முருகன் இத கேட்ட உடனே கோவத்துல அவர் பைக்க அடிக்கிறாரு. இந்திராணி இத பார்த்துட்டு சொல்றாங்க, முருகன் முதல்ல அவரை ஷார்ப்பா நோட் பண்ணணும். அவனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். முருகன் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டரைய வாட்ச் பண்றாரு. அவரு டெய்லி சின்ன வீட்டுக்கு போயிட்டு வர்றத பாக்குறாரு. முருகன் அவர் ஃப்ரெண்டு கூட போய் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் சின்ன வீடோட டான்ஸ் ஆடுறத மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. கந்தசாமி ஃபுட் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துகிட்டு இருக்க டீ கடைக்கு வந்துடுறாரு. செல்வராஜ் சொல்றாரு, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. முருகன் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி சொல்றாரு, நான் உனக்கு ஸ்பெஷல் குறும்படம் ஒண்ணு அனுப்பி விட்டுருக்கேன், அதையும் கொஞ்சம் பாத்துரு. ஃபுட் இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை பாக்குறாரு. பார்த்துட்டு பதட்டமாயிடுறாரு. கந்தசாமி கிட்ட அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு சார், நீங்க வாங்கன்னு கந்தசாமிய கூட்டிட்டு போறாரு அவர் ஹோட்டலுக்கு. சீல எடுக்கிறாரு எல்லாரும் முன்னிலையிலையும். கந்தசாமி அவர் ஃபேமிலியோட ஹோட்டலுக்குள்ள வர்றாரு கதவை திறந்துட்டு. நாளை சந்திப்போம்.